உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதற்காக ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அரங்கில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டு கேட்பாரற்று கிடந்த வள்ளுவர் கோட்டம் தற்போது புதுப்பொலியுடன் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளில் ஒருவர் நியமன முறையில் இடம்பெறுவார் என மாபெரும் சமூக நீதியை சட்டமாக்கியுள்ளேன். இதன் மூலம் உடனடியாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 பேரும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2984 பேரும் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் ஸ்டாலின் அறிவித்தார். 13,357 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவாங்க. தற்போது உடனடியா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் குழுவில் இருக்க உறுப்பினர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார். நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியம் வழங்கப்படும். உறுப்பினர்களுக்கு உள்ள கடமைகள் மற்றும் அதிகாரங்களை மேற்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. திமுக ஆட்சி அனைவரையும் முன்னேற்றுகிற ஆட்சி என குறிப்பிட்ட முதலமைச்சர், இதனால்தான் சில வகுப்புவாத சக்திகளாலும் அவர்களுக்கு துணை போகிற கொத்தடிமை கூட்டங்களாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சித்தார். உங்களுக்கு நான் இருக்கேன், இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்குறது என்னுடைய கடமை. இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிமையை தர்றது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான். மாற்றுத்திறனாளிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் ஸ்டாலின் உறுதியளித்தார்.